சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் சாமிகள்லாம் துணையா இருப்போம். உங்க எல்லாருக்கும் ஈசன் அருள் கிடைக்கட்டும். நானும் பிரார்த்தனை பண்றேன். உங்க வீட்டுல எல்லாம் நல்ல செய்தி வரும். பையனுக்கு வேலை கிடைக்கணும், எல்லாரும் நல்லா நிறைய சம்பளம் வாங்கணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும், பிணிகள்லாம் போகணும், நல்ல கவலையெல்லாம் மனக்கவலையே வரக்கூடாது அப்படின்னு நானும் உங்க எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன். சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் சந்திச்சு மிக்க மகிழ்ச்சி. அம்மாவுக்கு சன்னிதான அமைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்படி விசேஷம் கொடுப்பாங்க. இப்போ எத்தனை ஆரம்பிச்சிருக்கோம்? இது வரைக்கும் 20 இன்னும் ஆரம்பிச்சிருக்கோம். 20 இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம். 100 இடங்கள்ங்கிறது அவங்க நூற்றாண்டு. அதாவது என்ன, இதுக்கு முன்னாடி இந்த சன்னிதானம் 26வது சன்னிதானம் 100 நூற்றாண்டு விழா. அவங்களுக்கு 100 இப்ப இருந்தாங்கன்னா 100 வயசு இருக்கணும். 1926 அவதாரம் பண்ணாங்க. ஆமா, திருகாட்டூர் சாமி. இப்ப இருந்தாங்கன்னா 100 வயது இருக்கணும். அது நூற்றாண்டு விழாவை இப்ப 100 இடங்கள்ல மினிமம் ஒரு 100 இடங்கள்லயாவது நம்ம திருமுறைகளை சென்று சேர வைக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு இவங்க ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க. நம்ம சன்னிதானம் திருமுறைகள் எல்லாருக்கும் சென்று அடையட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் வரட்டும். சிறுவர்களுக்கெல்லாம் 500 ரூபான்னு போட்டிருக்காங்க. அது 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும். பொருள் பற்றி இது எதுக்காக, காசு மரத்துல ஒண்ணும் இல்லாம இல்ல, எல்லாம் எதுக்காக இது வச்சிருக்காங்கன்னு எல்லாம் கேக்குறாங்க. 1000 ரூபாய் பெரிய வருஷத்துக்கு தானே 1000 கொடுக்க போறோம். 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும். இப்பயே கட்டுன்னுலாம் அவங்க சொல்லல. அதனால எல்லாம் பணத்தை மீன் பண்ணி இதை பண்ணல. எல்லாரும் சென்று திருமுறை அடையணும், சாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும், சிவம் எப்படிப்பட்ட சாமி அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொன்னார் திருவடியை வணங்கி நல்ல சிவஞானம், சிவபக்தி, குருபக்தி, அடியார் பக்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலும் வரணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்றேன். தெரிஞ்சுட்டு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் என்ன சொல்லியிருக்கு, நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவாரத்தில் சொல்றாரு. நாள்தோறும் நம்பினை போயதும் என்றும் இன்னம் கடைக்கலாம் சென்று நீர் திரு வேட்களத்துள்ளுரை குன்று போச்சடை யானை தொழுமினே. திரு வேட்களம்னு யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு, சிதம்பரம். எல்லாரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு, அவசியம் போய் பாருங்க. ஏன்னோ சாமியை வணங்குனீங்கன்னா வேணா போயிடுங்கிறாரு. ஒண்ணும் செய்ய வேண்டாம். எனக்கு அங்கெல்லாம் 4 பேர் 3 பேர் தேவார முதலிகள்னு பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், கடைசியா மாணிக்கவாசர். நம்ம சாமி எந்த நிலையில வழிபடலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. சாமி அம்மைய அப்பா பாக்குறது. சாமி நீதான்ப்பா எனக்கு அம்மா, நம்ம அப்பா அம்மா எல்லாம் போயிருக்காங்க ஒரு காலகட்டத்துல. 15 மன்றம் இருக்கு. நீ செஞ்ச பணி நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்ச பணி நீ செய்யக்கூடாது. சாமியோட திருவுள்ளம் தான் அதுவும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காதீங்கப்பா, ஒருத்தர் உலகம் அப்படி பண்ணுங்க, ஒருத்தர் போங்க. அது சாமியுடைய திருவுருள் நம்மளுக்கு இருக்கு. அதனால இத்தனை பணி. ஒருத்தர் புராணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் புறப்பாடு, பல வகையில செய்யறாங்க. 15 மன்றம் இருக்கு. அது போல எது சொல்ல 3வது நிலை சுந்தரருடைய தோழமை நிலை. அப்புறம் 4வது மாணிக்கவாசர். அவர் குரு சிஷ்யர். இந்த வரிகளுடன் இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி, ஐயா அவர்களையும் வணங்கி, இங்க ஒரு சின்ன செய்தியும் எனக்கு நடந்த உண்மை ஒரு நிகழ்ச்சி 2ஐயும் மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன் நானு. நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு மண்ணுல பிறந்து இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே இங்க நிறைய பேர் இங்கேயே பிறந்தவங்க, இங்க வந்தவங்க எல்லாருக்கும். எனக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. நானும் இந்த ஊரு பேத்தி, அதுல ஒரு பங்கு இருக்கு. அந்த காரணத்தினால்தான் சிவபெருமான் மிகப்பெரிய ஒரு அருளை இன்னைக்கு இங்க நடத்துறதுக்கு கொடுத்திருக்காரு. இந்த 4வர்களுடைய திருமுறை ஒரு 100 வருடங்களுக்கு 150 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் எழுதிய பிறகு, இப்ப ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, சமணர்கள் வந்தாங்க, இந்த மாதிரி மற்ற நாட்டினர்கள் படையெடுப்பப்போ இந்த திருமுறை எல்லாத்தையும் தேடி தேடி அழித்தார்கள். அப்போ என்ன பண்றாங்க, இந்த 4வர்கள் அதாவது வாழ்ந்த காலங்கள்ல இந்த 4வர்கள் இதை பூரா எடுத்துட்டு போய் நமது சிதம்பரத்துலதான்
அந்த தீட்சிதர்கள்ட்ட உங்க எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும், ஒரு நினைவூட்டலாக, தெரியாதவர்களுக்கு மற்றவர்கள் நினைவூட்டலாக சொல்றேன். தீட்சிதர்கள் கிட்ட கொடுத்து அவர்கள் ஒரு ஓலைச்சுவடி, நாங்க 4 பேரும் சேர்ந்து வரும்போது நீங்க இதை கொடுக்கணும்னு சொல்லி ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுறாங்க. அதை பூட்டின பிறகு அதுக்கப்புறம் இதுதான் பூட்டியாச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வாய் வழியா தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. பல காலங்கள் கழித்து ஒரு கோவில்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடலை ஓதுவார் வந்திருக்கிற மாதிரி ஒரு ஓதுவார் பாடுறார். சோழ மன்னன் கேட்கிறார். அதை கேட்டுட்டு, இவ்வளவு ஒரு அருமையான பாடலை, இவ்வளவு பொருள் பொதிந்த ஒரு பாடல், இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா அதுதாங்க திருமுறை. அந்த பாட்டு பொன்னும்மை பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இன்னதன்மையன் என்று அறிவொன்னாயம் ஆணை, எழிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பயணத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. இந்த பாடலை பாடும்போது சோழ மன்னன் அப்படி உருகி போறார். இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான், நம்ம மந்திரமாவது நீரு வானவர் மேலது படிக்கிறோம். அதை விட இவர்கள் வாயால் நம்ம பாடும்போது, அந்த பண்ணோட பாடும்போது நம்ம எல்லாரும் மனசு அப்படியே உருகி, வேற எதுவும் ஒரு இப்ப இவ்வளவு பேர் இருக்கோம், ஒருத்தவங்க கூட வேற எதையும் பேசவே இல்லை, எப்படி கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த பண்ணோட பாடும்போது அவங்க அளவுக்கு தீட்சிதர் அளவுக்கோ இல்ல தம்பரான் சுவாமிகள் அளவுக்கோ இல்லைனாலும் நாம ரொம்ப கடகடகடன்னு வாசிக்காம அது ஒரு நிதானமா அதை பாடி அதனுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு அப்ப வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு இருக்கோம், பொருளையும் தெரிந்து கொண்டு வாழ்வியலுக்கு எதை எதை பாடினால் என்னென்ன பலன் கிடைக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம வருஷத்துக்கு 12 மாசம், 12 மாசத்துல ஒரு மாசத்துல 2 வகுப்பு, 1 மணி நேரம் 1 மணி நேரம். அவங்க சொன்னதே இத நீங்க கேட்க போற 1 மணி நேரம் வகுப்பிற்காக அவங்க அங்க இருந்து இங்க வருவாங்க. நாங்க அங்க இருந்து வர தயாரா இருக்கோம், இத்தனை பணியை விட்டுட்டு வர தயாரா இருக்கோம், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த திருமுறை சிதம்பரத்துல போய் ஒரு ரூம்குள்ள எல்லாம் பூட்டி வச்சாச்சு. இது மன்னன் கேக்குறாரு, என்னப்பா இவ்வளவு சிறந்த இது எங்கப்பா இருக்கு, நால்வர் பாடினதுங்க எங்க இருக்கு அப்படின்னு. ஐயா நாங்க எங்க தாளம் தேடி பார்த்துட்டோங்க, ஓலைச்சுவடி கூட எங்கேயோ 1-2 தான் கிடைச்சிருக்கு. இந்த ஓதுவார்கள் இதனாலதான் தமிழும் இதுக்குள்ள ஒரு பக்தி மட்டும் இல்ல, தமிழும் உள்ள இருக்கு, தமிழ் இருக்கு, இறைப்பணி இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்கு. நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் வாழ்வியலோடு எல்லாம் சேர்ந்ததுனால் இன்னைக்கும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். மற்ற நாடுகளை விட, நம்மளோட இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட தமிழ் மாநிலம் ஏன் நல்லா இருக்குன்னா நம்ம எல்லாமே வாழ்வியலோடு சேர்ந்து, ஒரு பண்டிகை எடுத்தா கூட நம்ம வாழ்வியலோடு சேர்ந்த பண்டிகை, விவசாயம் பொங்கலா விவசாயத்தோட சேர்ந்த பண்டிகை. அதனாலதான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பதிகம்லாம் எங்க இருக்குன்னா, அப்ப அரசர்கிட்ட சொல்றாங்க, ஐயா சிதம்பரத்துல இருக்கு, ஒரு அறைக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க, நாங்க யாரும் கண்ணால பார்த்தது இல்ல, அது பரம்பரையா சொல்லிட்டு இருக்காங்க. சில மன்னர்கள் தீட்சிதர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, அந்த ரூமை திறந்து விடு அப்படின்னு. நீ திறந்து விடலைன்னா தெரியும் செய்தின்னு போய் மிரட்டி இருக்காங்க, நீ போய் அந்த பூட்டை உட, நாங்க அத்தனை பேரும் தீ குளிச்சு இறந்துருவோம்னு மிரட்டுறாங்க அவங்க. அதனால யாருமே அதை எடுக்க முடியல அப்படின்னதும் இவர் போறார், மன்னர் போய் அந்த தீட்சிதர்கிட்ட கேட்கிறார், இவ்வளவு உயர்ந்த ஒரு பதிகம் மக்களுக்கெல்லாம் பயன்பட வேண்டியது, அதெல்லாம் பாடுனாங்கன்னா இப்ப இவ்வளவு துன்பத்துல இருக்காங்களே அந்த துன்பம்லாம் நீங்கும், நான் உன் காலில் விழுந்து கேட்கிறேன், அதை திறந்து விடுன்னு கேட்கிறாரு மன்னர். மன்னர் காலில் விழுறேங்கிறார். பார் நீ போய் கைய வச்சா நாங்க எல்லாம் தீ குளிச்சிருவோம், 4 வந்தாதான் தரசோடி ஓடி இருக்கு, அவங்க மேல தப்பு இல்ல, பரம்பரையா அதை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அரசர் யோசிக்கிறார், இவ்வளவு தான் அத்தனை பேரு இறந்தாலும் பரவாயில்ல, 4 சொன்ன வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களே, அப்ப அவங்கள நம்ம தண்டிச்சு பயன் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் போயிடுறாரு. அப்போ இறைவன்ட்டு அப்படி வேண்டாரு, எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு உடனே தீட்சிதர்களுக்கு ஓலை அனுப்புறாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி, இந்த நல்ல நாளில் நீ எல்லாரையும் கூட்டிட்டு வா, நான் 4 வரை நான் அழைத்து வருகிறேன்னு சொல்லிடுறாரு. 4 வரை அழைச்சிட்டு வருவார். அவனே சரி அரசர் சொன்னா செய்வாரு அப்படின்ட்டாங்க. எல்லாரும் ஊர் பூரா தண்டரை போட்டாச்சு, எல்லா மக்களும் நிக்கிறாங்க. 4 பல்லக்குல வராங்க, அரசர் முன்னாடி வராரு, எல்லாரும் வராங்க. வந்ததும் போய் சொல்றாரு, 4 வரை வந்துட்டாங்கப்பா, நீ திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணு. நாங்க கண்ணால பார்த்தாதாங்க. சரி எல்லாத்தையும் திறந்து பல்லக்குல இருந்து எடுத்துட்டு வராங்க. எங்க நடராஜ பெருமான் இருக்காரு இல்லையா,
அவரை என்ன பண்ணிருக்காங்க, ஐம்பொன்னால செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நால்வர்கள் ஐம்பொன்னால செஞ்சு அரசர் கொண்டு வந்து வைக்கிறார். தீட்சர் என்ன விளையாடுறியா, நீ ராஜா இருந்தா என்ன வேணா செய்வியா, உனக்கு என்ன கொழுப்பா, இன்னும் சிலையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இன்னும் 4 பேர் வந்துட்டாங்க கதவை தொடங்குற, யோ பாயா ராஜா எல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு. இந்த பார், இன்னைக்கு காலையில என்ன பண்ண, அங்க போய் சிவனுக்கு நடராஜ பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணல, அப்ப என்ன சொன்னேன், இவர் தெய்வம் காப்பாற்றுவாரு அப்படின்னால அவருக்கு உயிர் இருக்கா, இருக்குங்க. அவருக்கு உயிர் இருந்ததுன்னா இவருக்கு தானே உயிர் இருக்கு. ஒண்ணு இவருக்கு உயிர் இருக்கு, 4 பேர் வந்துட்டாங்க நம்பி எடுத்து கொடு, இல்லையா அவரே தூக்கி வெளில போடுன்ட்டாரு. அதுவும் சிலைதான், நீ அதே ஐம்பொன்னால அதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன், அதுவும் சிலைதான், தூக்கி வெளில போடு. தீட்சிதரால ஒன்னும் சொல்ல முடியல. இன்னைக்கு அந்த 4 பேர்களை இறைவனாக எல்லாரும் உலக மக்கள் ஏற்ற நன்னாள் அது 4 பேர்கள். அதுக்கப்புறம் தான் இறைவனுக்கு சமமாக அவர்களையும் இறைவனாக ஏற்றுக்கொண்டு அங்க இருக்க ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து, அந்த ஓலைச்சுவடிகள் என்ன நிலைமையில இருந்தது அப்படின்ட்டு ஆமா, எல்லா உள்ளேயே ரொம்ப நாள் பல காலம் உள்ளே பூட்டி வச்சிருந்ததுனால அதுல கரையானால அரிக்கப்பட்டு சிவாலயம் பூரா எங்கெல்லாம் நீங்க சிவாலயம் கோயில் பாக்க, இன்னைக்கு கூட கோழியூருங்கிற ஒரு கோயில் குடமுழுக்கு, இன்னைக்கு கூட பெண்ணாகடம் பக்கத்துல புதன்கிழமை நாளைக்கு கோழியூர்னு சொல்லி அது கூட குடமுழுக்கு நாளைக்கு. அது கூட என்கிட்ட கேட்டாங்க பாடல் பெற்றிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. பாடல் பெற்றிருந்தாதான் நான் பாப்பேன்னு ஒரு குரூப் இருக்கு. பாடல் பெறலன்னா நாங்க போக மாட்டோம், 4 போகாத. நீ எப்படி சொல்ற 4 போகலன்ட்டு, நமக்குதான் நிறைய பதிகம் போயிடுச்சு, செல்ல வச்சு போயிடுச்சு. அதனால நம்ம எந்த கோயில்ல நந்தி இருக்கோ சிவாலயம் போட்டிருக்கோ உள்ள ஓடிடணும். ஓடி போய் ஒண்ணும் செய்ய வேண்டாம், கை எடுத்து கும்பிட்டு அப்பா நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், அவருக்கு தெரியும் நீ என்னென்ன தேவை தேடி வந்திருக்க, உனக்கு என்ன பண்ணணும் எல்லாம் அவருக்கு கை எடுத்து கும்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி விழுந்து கும்பிடுங்க. திருமுறை தெரிஞ்சா 2 சொல்லுங்க, மெல்லாம சொல்லுங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி இச்சையும், நமச்சிவாயவே நான் அபிந்திரி ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இது சொல்லலாம் தானே, நமச்சிவாயவே அப்படின்னு ராகம் பண்ணு வருது. அதெல்லாம் எங்களுக்கு வராது, எங்களுக்கு சொல்லித்தர யாரும் இல்ல, பொறுமையா அப்படி வாசிச்சிருங்க. இதுலயே வந்துருது ஞானசம்பந்தர் சொன்னது, பாடுதல் கைத்தொழுதல் பணிதல் கருமமேன்னு அவர் சொன்னது. நம்ம இது 3 செஞ்சுட்டு உனக்கு தெரிப்பா எல்லாம் நான் சொல்லிதானா உனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்க வந்துருங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஐயோ தேங்காய் வாங்கலையே, கற்பூர கடையிலேயே ஒண்ணும் இல்லையா அப்படிலாம் நீங்க வருத்தப்படவே வேண்டாம். அதை நம்ம அன்பை காமிக்கிறதுக்கு தான் அவ்வளவு நம்ம கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணி நம்ம பேரெல்லாம் சொல்லி அப்படிலாம் பண்றோம். இது 3 செஞ்சுட்டு உடனே வந்துட்டு உங்க பணிகளை பாருங்க. அங்கேயே கோயில இருந்துட்டே இரு அப்படின்லாம் சொல்லல, காலங்கள் பார்ப்போம் அப்படின்னா சொல்லல. எடுத்து கும்பிட்டு எல்லாம் உனக்கு தெரியும்ப்பா நான் சொல்லிதானா தெரியும் அப்படின்ட்டு நீங்க வந்துருங்க. அது போல வழிபாடு பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் கூட வழிபாடு பண்ணு. ஏன்னா கோயிலுக்குலாம் போக முடியலப்பா நான் வீட்டோட இருக்கேன்னு சொன்னா வீட்லயே வழிபாடு பண்ணுங்க, விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க, அதையும் சாமி ஏத்துக்கோ. மொத்தத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்குமே சின்ன விஷயத்துக்கு கூட பிரார்த்தனை பண்ணணும். அப்படி மீறி இருக்கிற ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து அந்த ஓலைச்சுவடி கரையா அரிச்சது மேலாம் நெய்யெல்லாம் ஊத்தி ஒண்ணா எடுத்து பார்த்தா எல்லாம் பாதி அழிஞ்சிருச்சு, நிறைய போயிடுச்சு. மொத்த திருஞான சம்பந்தர் 16,000 பாடியிருக்காரு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 380 கரெக்டா சொல்லிட்டாங்க, 384 தான் இருக்கு. அது மாதிரி ஞான சம்பந்தர் 304 தான் கையில இவ்வளவுதான் இருக்கு. இத பத்தி நமக்கு தெரியலையே, அது என்ன சொல்லி இருக்குங்கிறது தெரியலையே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிறார். இதை படிச்சீங்கன்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எந்த உனக்கு மனக்கவலையே வராதுங்கிறார். அப்பர் சுவாமி பதிகம் 16,000 பாடியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது அதுவும் 300 சில்லர் தான் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18,000 பாடினாருங்கிறார். பின்னாடி வந்தவங்க சொல்றாங்க 18,000 இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 100. சுந்தரர் அடுத்து வெறும் 100 தான் இருக்கு. சுந்தரர் முற்றதெல்லாம் விட வைக்கிறாங்க, வெறும் 100 தான். அதுக்குள்ள அவ்வளவு சொல்றாரு. அந்த 100க்குள்ளேயே உங்களுக்கு 3 பதிகத்துல தவம் செய்யறது, தவம் செஞ்சா என்ன பலனோ அது கிடைக்குங்கிறார். நான் கூகுள் மீட்ல ஃபர்ஸ்ட் இந்த 3 பதிகத்தை தான் பாட சொல்றேன். அந்த 3 முதல்ல தவத்தை நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வீடு. எவ்வளவு பேர் வீடு இல்லாம தவிக்கிறாங்க பாக்குறோம். வீடு, புகழ், செல்வம், மனைவி அமைகிறது, குழந்தைங்க அமைகிறது. ஒரு பதிகத்துல ஞானசம்பந்தரே சொல்றாரு, ஏண்டா உன் பையனே உனக்கு எதிரியா வருவான் பாத்துக்க, சாமியை நம்பிக்க அப்படிங்கிற இப்படியே சொல்றாரு. இன்னைக்கு நடக்குதுல பாக்குறோம்ல, நியூஸ் திறந்தா அதானே பாக்குறோம். அதனாலதான் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம பாட்டு வேண்டிட்டு போயிடுவோம். பையன் இந்த மாதிரி இருக்கானா, பையனுக்காக நம்ம பிரார்த்தனை தான் பண்ணணும். பிரார்த்தனையால ஜெயிக்க முடியும். அப்படி மீதி இருந்ததெல்லாம் ராஜராஜ சோழன் தான் எடுத்து அதெல்லாம் கரையா நரிக்காதபடி செப்பேடுகளா செப்புல எல்லாம் எழுதி வச்சு இன்னைக்கு அதெல்லாம் சரஸ்வதி மகால்ல இருக்கு, பத்திரமா இருக்கு. சொல்லுங்க. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் அது எல்லாமே இருக்கு.
இப்ப நமக்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னா, அந்த சோழ மன்னன் ஆண்ட அவருடைய ஊர், இது தலைநகராக கொண்ட நம்ம ஊர்ல தான் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த மண்ணில நம்ம பிறந்ததே பாக்கியம். இப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ திரும்பி ஒரு எப்படி திருமுறை அத்தனை வருடம் கழித்து சோழ மன்னனுக்கு சிதம்பரத்திலிருந்து மீட்டெடுத்தாரோ, அது போல ஒரு தலைநகரத்தில் அப்ப நம்ம ரொம்ப பெருமையா நினைச்சுக்கலாம். நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் யாரெல்லாம் தலைநகரத்துல வாழ்வாங்க, ஒரு ராஜா பக்கத்துல யாரெல்லாம் வாழ்வாங்க, அந்த மன்னருக்கு அருகில் இருக்கக்கூடிய மன்னரோட ரொம்ப பரிச்சயமானவங்க தான் அந்த பூமியில வாழ்ந்திருப்பாங்க. அப்ப நம்முடைய மூதாதையர்கள்லாம் ஒரு மன்னனுக்கு சமமாக மன்னனுக்கு பக்கத்துல இருந்து மன்னனை பார்க்கக்கூடிய, இப்ப இவங்களை பாக்குறோம் நம்ம ஒரு பாக்கியம். அதே மாதிரி மன்னனை பார்த்து வாழக்கூடிய நம்ம மூதியர்கள்லாம் ஒரு பெரிய பெரிய பதவியில இருந்திருக்காங்க. மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல, விவசாயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்திலையும் இருந்தவர்கள். அது நமக்கு ஒரு பெருமை. அப்படிப்பட்ட மண்ணில் இருக்கக்கூடிய நாம் திரும்ப இந்த திருமுறையை படிச்சு அது எப்படி ஒரு ரொம்ப இவங்க அளவுக்கு ராகமா இருந்தாலும் படிச்சுட்டு அதனுடைய பொருள் உணர்ந்து, எனக்கு ஏற்கனவே திருமுறை தெரியுங்க, நான் படிச்சுட்டேன், நான் அந்த மடத்துல 5 வருஷம் படிச்சுட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா கூட மீண்டும் ஒரு முறை அதை நாம் காதால கேட்டு அந்த வகுப்புல ஒரு கூட்டு பிரார்த்தனை. இப்ப இந்த தமிழ் கலைக்கழகம் இணைய வழியா டெய்லி வாட்ஸ்அப்ல டெய்லி 8 மணிக்கு வார பதிகம் சொல்லிட்டு ஒரு 2 பேரா அந்த பதிகம் 8 மணிக்கு 2 பேரா டெக்ஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் அந்த 2 பேரா பாடுறவங்க பாடுவாங்க, வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. எவ்வளவுங்கிறீங்க, 1 நிமிஷம் தான் ஆகும். 24 மணி நேரத்துல 1 நிமிஷம் செலவு பண்ணி அதுல போடுவாங்க. இது தொடர்ந்து 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுல இது இந்த தமிழ் கலைக்கழகம் சொல்லிட்டு வாணியம்பாடி சேர்ந்த கவியருவி அவர்கள் செயலாளர், பரத் சுந்தர்ங்கிற ஒரு தலைவர், அதுல நான் ஒரு பொறுப்புல இருந்துட்டு இருக்கேன். எனக்கு 2023ல ஒரு ஆபரேஷன், சின்னதா வயித்துல இவ்வளவு பெருசு கர்ப்பப்பையில கட்டி இருந்தது. இவ்வளவு பெருசு ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி அவங்க என்ன செஞ்சாங்க, சரி வயசாயிட்டா மெனோபாஸ்ல சரியா போயிட்டு விட்டாங்க, சரி நான் விட்டுட்டேன், எந்த தொந்தரவும் இல்ல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா விட்டாச்சு. திடீர்னு வயிறு வலி, நான் இங்க ஊருக்கு வந்துட்டேன். சரி வயிறு வலி இருக்கு, ஒரு 2 நாள் இங்க 2-3 நாள் வேலை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது, வயிறு வலி கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் சென்னை போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. 2 நாள் ரிஜிஸ்டர் வச்சாச்சு. என்ன பண்றது, இந்த 2 நாள் எப்படியா சமாளிச்சு ஓட்டிட்டு நம்ம போயிடுவோம். இது ஒண்ணும் இல்லாம இருந்தது தானே, சும்மா இப்ப கேஸ் ப்ராப்ளமா இருக்கும், இதா இருக்கும் அதா இருக்கும், 2 நாள் ஏதோ பண்ணிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்னா ஒரு நாள் முடிச்சு 1.5 நாள் ஆனது என்னால தாங்கவே முடியல. சரி எங்கேயாவது கார் எடுத்துட்டு சென்னை போய் அட்மிட் பண்ண, அவங்க ஒரு நாள் காலையில இருந்து இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இவ்வளவு பெருசு எனக்கு மூச்சு முட்டுதுங்க, நீங்க எந்த டெஸ்ட் வேணா ஆபரேஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிற. ஒரு குழந்தைய 3 கிலோ இருந்தாலே பெரிய விஷயம். கட்டி 6 கிலோ ஆயிடுச்சு. 6 கிலோ இவ்வளவு பெருசாகி 6 கிலோ கட்டி ஆயிடுச்சு. ஆபரேஷன் பணம் கட்டி ஊசி போட்டு எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இன்னொரு ஸ்கேன்ல பாக்குறாங்க, கைனகாலஜிஸ்ட் வரணுங்க அப்படின்ட்டாங்க. என்ன கைனகாலஜிஸ்ட் சரியா பேர் கூட மாதிரி அந்த டாக்டர், அப்படிப்பட்ட பேர் நான் கேட்டதே இல்லை. நம்ம என்ன மெடிக்கல் ஃபீல்ட்லயா இருக்கோம். நான் உடனே இன்னொரு டாக்டருக்கு இங்க மயிலாடுதுறை ஃபோன் பண்ணி, என்னங்க ஏமா உனக்கு கேன்சர் இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. உடனே வீட்டுக்காரவங்க என் பையன்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன் எனக்கு கண்டிப்பா கேன்சர் இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு கேன்சர். உடனே போன் எடுத்தேன், அந்த பதிகம் படிச்சுட்டு இருக்காங்க அந்த குரூப்ல போட்டேன், எனக்கு இது போல இருக்குங்கிறாங்க, நீங்க எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிங்க. அதுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாங்க சொல்லுவோம், இப்போ உடனே பண்ணணும்னா அவங்கவுங்க இருக்க இடத்துல பண்ணுங்கண்டுவோம். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பாடலை நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நல்லா நடந்திருக்கு. நான் எனக்கு நடந்ததை சொல்றேன். உடனே அதுல போடுறோம் எனக்கு நடந்துட்டு, உடனே எல்லாரும் ஐயோ அம்மாவுக்கு நடந்துருச்சா, நாங்க சரி இத்தனை மணிக்கு ஆபரேஷன் சொல்றாங்க, ஆபரேஷன் பண்ண போகும்போது நீங்க பூஜை ஆரம்பிங்க. பூஜை ஆபரேஷன் முடிஞ்சாச்சு. டாக்டர் சொன்ன இல்ல இல்ல அவங்க கண்ணு முடிச்சேன்னு சொல்லுங்க, நாங்க அது வரைக்கும் பதிகம் பாடுறோம். எல்லாரும் உட்காந்து பதிகம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. பதிகம் பாடி ஆபரேஷன் முடிச்சு நம்ம சாப்பாடுலாம் கொள்ள இவ்வளவு பெரிய பேஷன் இவங்க எல்லாம் உள்ள போயிருந்தாங்க. அப்படியே டாக்டர் அப்படியே இருந்து தூக்க முடியாம 6 கிலோ தூக்கி அதுல தூக்கி வச்சாராம். வச்சிட்டு ஆபரேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா கேன்சர் சொல்லிட்டு நாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். கேன்சரா இருக்கும்னு இவங்க எல்லாம் நம்பினேன், நான் நம்பல. ஆபரேஷன் முடிச்சு சாதாரண கட்டிட்டாங்க டாக்டர்.